Hello friends, நான் உங்க வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம்ஸ். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பார்த்தா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே எல்லாருக்கையும் ஒரு டெபிட் கார்டு இருக்கும், இல்லை கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் கார்டை மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஏடிஎம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏடிஎம் வந்து எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏடிஎம் வந்து எப்படி உருவானுச்சு, எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்குனாங்க, இந்த ஏடிஎம் உருவாக்குறது எது வந்து இன்ஸ்பயராக இருந்திருக்குது அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்க அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதை ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாமா? ஸோ 1967 ஜான் ஷெஃபர்ட் ஃபரோன் அப்படிங்கிறவர் தான் பார்த்தோம்னா இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிக்காரு. ஸோ இந்த ஏடிஎம் மிஷினை எதுலேருந்து கண்டுபிடிக்காரு அப்படின்னா, ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த நடக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு கண்ணாடி பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி கண்ணாடி பாக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸ்லாம் போட்டு அந்த இடத்துல அடுக்கி இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷாப் கீப்பர்ஸ் ஒன்று யாருமே கிடையாது. ஸோ ஒரு சின்ன பையன் போய்ட்டு அந்த இது கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே வந்து காயின் போடுறான். காயின் போட்டு உள்ளே சாக்லேட் வெளியில் வருது. இவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்குது. ஸோ என்னடா போய் அந்த பையன் காயின் போடுறான், காயின் போட்டு சாக்லேட் வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் மிஷினா. ஸோ காயின் போட்டோம் அப்படின்னா அந்த காயினோட ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து அது சாக்லேட் ஆட்டோமேட்டிக் வெளில வரும். ஸோ இது வந்து இவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இதை ஏன் நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, காயின் போட்டால் சாக்லேட் தான் வரணுமா, ஏன் பணம் வரக்கூடாது அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் மிஷினை அவர் உருவாக்குறாரு. ஸோ இந்த ஒரு ஐடியாவை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு ஏடிஎம் மிஷின் ரெடி பண்ணுறாரு. அப்படி ரெடி பண்ணக்கூடிய அந்த ஏடிஎம் மிஷின் பார்த்தோம்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஃபெர்க்லைஸ் பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஷினை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ என்னடா வந்து கார்டு போட்டால் அது வந்து காசு வரும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ப முடியல. ஸோ இதில் எது ஏமாத்த வேலை இருக்குமா, திருட்டு வேலை இருக்குமா, நம்ம காசு போயிடுமா அப்படின்ட்டு யாருமே ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷின்ஸ் நம்பவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதில் கொண்டு வந்த கூட பல செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரும் போய்ட்டு பேங்க்கில் நின்றுக்கிட்டு செக் ஃபில் பண்ணிவிட்டு செல்லான் ஃபில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவசியம் அந்தளவுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஏடிஎம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோன்னா 1967 வந்து இது லான்ச் ஆகி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 1987 தான் பார்த்தோம்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் ஸோ இந்த ஒரு மிஷினை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 1987 தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏடிஎம் மிஷினை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஏடிஎம் மிஷினை மும்பையில் இருக்கக்கூடிய ஹெச்எஃபிசி அப்படிங்கிற ஒரு பேங்க் மூலமா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணி அந்த பேங்க்கில் வந்து இந்த ஏடிஎம் வந்து பணவர்த்தனைகள் அது இதுன்னு எல்லாமே வந்து அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே மாறிடுச்சு. ஸோ வந்து நாளடைவில் பார்த்தோம்னா அரௌண்ட் இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம்னா 3.5 மில்லியன் வந்து ஏடிஎம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துட்டோம்னா அரௌண்ட் 3 lakhs ஏடிஎம்ஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து யூசர்ஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டரோட ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரே ஃபுல்லாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஃபீல்டில் ஏடிஎம் வந்து ஒரு புது வரலாற்றே வந்து படைச்சிருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த 4 digit பின் நம்பர் வந்து எப்படி உருவாச்சு, ஸோ எதுக்காக 4 digit கொடுத்தாங்க, இல்லை ஆரம்பத்தில் 4 digitலாம் கொடுத்தாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது நிறைய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக ஏடிஎம் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற வகையில் எல்லாருமே ஏடிஎம் கார்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தவங்க இப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற எல்லாருமே ஒரு ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஒரு சீக்ரெட் பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீக்ரெட் பின் நம்பர் எதுக்காக 4 digit கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எதுக்காக அந்த 4 digit வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கு எதுக்காக 4 digit நம்பரை வந்து பின் நம்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வெற்றிக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 digit பின் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெண் தான் காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோம்னா ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சார்ல, ஸோ கண்டுபிடிச்சும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இதுக்கு ஒரு சீக்ரெட் பின் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் கொண்டு வந்தார். பிகாஸ் பார்த்தோம்னா அந்த கார்டை வந்து இவங்களை தவிர யாரையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த பின் நம்பர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வரும்போது பார்த்தோம்னா 6 digit பின் நம்பர் தான் கொடுத்துருந்தாராம். ஸோ அந்த 6 digit பின் நம்பரை பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃப்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, ஈஸியாக மறந்துடுறாங்க. 4 digit பின் நம்பர் மட்டும்தான் எவ்வளோ பெரிய 6 digit நம்பர் இல்லை வெரைட்டி நம்பர் கொடுத்தாலுமே அவங்களால 4 நம்பருக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கவே முடியலையா. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா 4 digit பின் நம்பரை வந்து ஓகே அப்படின்ட்டு அசைன் பண்ணியிருக்காரு. 6 digit பின் நம்பர் இப்போயும் பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சில பேங்க்கில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இன்னும் 6 digit நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 digit தான் இன்னுமே வந்து அசம்பிளாக இருக்குது.
அண்ட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சாக்லேட் மிஷினோட இன்ஸ்பிரேஷனால தான் இவ்வளோ பெரிய ஏடிஎம் மிஷின் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஏடிஎம் மிஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒய்ஃப்னால 6 டிஜிட் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் 4 டிஜிட் பின் நம்பர் வந்து பாஸ்வேர்ட் நம்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே அந்த ஒரு நம்பர் தான், அதாவது 4 டிஜிட் நம்பர் தான் எல்லாரோட பின் நம்பராகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் நிறையா ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.